வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அது பார்த்தது பார்க்காதுன்னு ரெண்டாவது பட்சம். ஆனா எல்லோருக்கும் அமானுஷ்யத்தை பத்தி ஒரு அச்சம் உண்டு, ஒரு எண்ணம் உண்டு. இதை கொஞ்சம் தீர்த்து வைங்க. என்ன முருகேஷா, அதாவது பேய் இருக்கா இல்லையா? இந்த வரிசையில ஒரு சேர் காலியா விட்டுருக்கு. நல்ல ஆத்மா ஒன்று வந்து கூட்டு வந்திருக்கேன். அதனால அதுக்காண்டி இந்த சேர் வந்து போட்டிருக்குது. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. இல்லைன்னு தானே நிரூபிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க இல்லையா? கெட்ட ஆத்மாக்கள் இருக்கு. இதுல குட்டி சாத்தான் இருக்கு, ஏவல் இருக்கு, பில்லி இருக்கு, ரத்த காட்டியா இருக்கு, சூரிய காட்டியா இருக்கு, கில்பரா காட்டியா இருக்கு, ராட்சதா காட்டியா இருக்கு, பண்டா காட்டியா இருக்கு, மலையில காட்டியா இருக்கு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஐயா ஆஹா, அத ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எப்பா டாக்டர் சந்திரபோஸ், சைக்காலஜிஸ்ட். பிளிங்க் ஆகுது. ஐ பீப்புள்ஸ் வந்து தலைக்கு மேலே ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் டிபிக்கல் ஆஃப் ஹைப்போகாண்ட்ரியாசிஸ். ஹைப்போகாண்ட்ரியாசிஸ் பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. புத்தில் வனங்குள்ள வந்து வணங்கிட்டு வரக்குள்ள ஏத்தாலும் ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு. அந்த பொண்ணு எப்படின்னா ஒரு தமன்னா என்ன நேரம், அவள் அழகா இருந்தாங்க. சுண்டி விட்டா ரத்தம் வரும். மொத்தத்துல சூப்பர் பிடிக்கணும்னு. அது வந்து மோகினி சார். அது மோகினி. அது நான் வந்து இறங்கி படிக்கட்டு வழியே இறங்கி ரெண்டு வரேன். நான் என் முன்னாடி போகுது, அது அந்த பொண்ணு போகுது. என்ன தெரியுமா சார், கண்கள் கிடையாது. கண்கள்னா மனுஷருடைய கண்கள் கிடையாது. அது ஒரு வித்தியாசமான ஒரு குழி மாதிரி தெரியுது எனக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உங்களுக்கு கல்யாணம் இல்ல சார், ஆகல சார். ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, அதுக்கு என்ன? எப்படி ஆகும்? ஒரு மனுஷன் ஆரம்பிச்சு கோயிலுக்குள்ள வந்த மோகினி, அவர் கிராஸ் பண்றாரு, மோகினி கிராஸ் பண்ணுது. ராத்திரி வந்த இனிமையான விசில் சத்தம். பாதம் எப்படி பாதம், அந்த பாதம் எப்படி இருந்துச்சு? ஒரு சின்ன பாதமா, தமன்னா மாதிரி ஆளாம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பேய் மேல இருக்க பையன் போய் எல்லாரும் கிளுகிளு போயிருவாங்க போல இருக்கு நீங்க சொல்றது பார்த்தா. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த மோகினிக்கு தான் பதில் இருக்காம உங்ககிட்ட? அவளோட உள்ள இருக்க அந்த ஆசைகளை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக அவர் இல்லாத மனைவியும் இல்லாத குழந்தைகளையும் கற்பனை பண்றாரு. இப்ப சுத்தி சுத்தி வராங்க. என்ன இது? அந்த இடத்துல தொட்டேன், இங்கேயும் தொட்ட ஃபீலிங் கிடைச்சதுல. இது மட்டும் இல்லை, யூடியூப்ல நீங்கள் நிறைய ட்ரிக்ஸ் பார்க்கலாம். சேம் திங் ஆப்போசிட் டெக்னிக் வச்சு இதே இடத்துல டச் பண்ணுவாங்க. இது எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் வேவ் மூலமாக பண்ண முடியும். இது வந்து குடியிருந்தேன். அந்த வீட்டில் வந்து அந்த பொண்ணு தூக்கு போட்டு இறந்து போயிடுச்சா. தூக்கு போட்டு செத்து போன சாந்தி இழுத்து பட்டுன்னு சாத்துச்சு. கதவை இழுத்து பட்டுன்னு சாத்தவும் யாருமே இல்லையா. இங்க யாரு? கிச்சனுக்கு போய் கொஞ்ச நேரம் நான் டிவி ஆன் ஆகி அது பாட்டுக்கு ஓடுது. பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்குன்றானுங்க, பயந்தா குழி. 25 வயசு வரைக்கும் பிணம் எரிச்சுட்டு அங்கேயே குடியிருந்துட்டு படுத்து கிடந்துட்டு தான் வந்திருக்கிறேன். தம்பி அடிப்படை புரிஞ்சதா? இவங்களுடைய இந்த அதாவது மூட நம்பிக்கைய இந்த சாமியார்கள் வந்து தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க. இவங்க இதெல்லாம் ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்த கோழி கேட்டா கொடுத்துருவாங்க, இவங்கள்ட்ட ஆடு கேட்டா கொடுத்துருவாங்க, இவங்கள்ட்ட பிரியாணி கேட்டா கொடுத்துருவாங்க, குவாட்டர் பிரியாணி கேட்டா கொடுத்துருவாங்க. இப்படின்னு அவரு ஒரு பொருள், ஒரு எவிடன்ஸ் என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. என்ன, ஒரு வாரம் கழிச்சு அவர் எந்த நிலையில இருக்காருன்னு இந்த இடத்துல இருந்து ஒன்னா சொன்ன கூட்டேன். மாமா கோவம் வந்துருச்சு. காஷ்மீர்ல இருக்கிற ஒரு விஷயம், இறந்து போயிட்டாங்க 44 பேரோ 40 பேரோ. அவங்கள வர வச்சு கூட நம்ம பேச முடியும். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. என்ன செய்யணும்? இறந்த என்னுடைய பாட்டி கூட நான் பேசணும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். என்ன செல்லமா என் செல்ல பேர் சொல்லி கூப்பிடுவீங்கல்ல பாட்டி, அந்த பேரை சொல்லுங்க பாட்டி. அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. ஓகே. பேய்னா என்ன? மனம்தான் பேய். அந்த மனத்துக்குள்ள இருக்கிற ஆசைகள் எல்லாம் தான் பேய். அந்த ஒவ்வொரு பேய், பணம் என்கிற பேய், புகழ் என்கிற பேய், ஆணவம் என்கிற பேய், பொறாமை என்கிற பேய், இந்த பேயெல்லாம் விரட்டினாதான் நம்ம முக்தி அடைய முடியும்னு சொல்றாரு. நட்பு, காதல்,
காதல் கரெக்டா சொல்றாரு. சமுதாயம் இந்த நான்கையும் ஒரு மனிதன் துறக்கும் போதுதான் அவனுக்கு ஆன்மீகம் என்னும் இந்த பழம் கிடைக்கும். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.